எப்போயுமே இந்த குலோப் ஜாமுன் வாங்கினா மட்டும் இந்த ஜீரா கண்டிப்பாக மீந்து போயிடும் கொஞ்சமாவது. ஸோ அதை நம்ம கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாமல் அதில் குயிக் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் இல்லைனா தோசைக்கல் எதுலையாச்சும் நீங்கள் நெய் ஊற்றி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டு நம்ம முழு ப்ரெட்டு போட்டு கூட அப்புறம் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இதுக்கு அடிஷ்னலாக வேணும் நீங்கள் நட்ஸ் கூட ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ரெட் பீசஸை வந்து நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஜீராவில் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா பிரெட் ஜாமுன் ரெடி. இது வந்து நீங்கள் ஜீராவில் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டாலும் ஓகே, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே சமயம் ஜீராவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோன்னா அந்த க்ரன்ச்சினஸ், ப்ரெட்டில் இருக்க க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ அது ஜீராவில் சாப்பிடும்போது அது இன்னும் க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீதி இருந்த ஜீராவில் நீங்கள் இனிமேல் அந்த ஜீராவை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.